வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பப்ளி பேபி ஸ்டோரி. மனதை தொடும் கதைகள். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு காகம் அழுதது. ஆனா அதை காப்பாத்தியது யாருன்னா ஒரு சின்ன நண்டு, கிராப். இந்த கதை முடிவுல நீங்க கண்டிப்பா வாவுன்னு சொல்லுவீங்க. ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழையில் ஒரு காகம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. மரத்தின் கீழே குளத்தோரத்தில் ஒரு நண்டு வசிச்சது. ஒரு நாள் அந்த மரத்துக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சு. காகத்தின் கூடிலிருந்த முட்டைகளை தின்ன ஆரம்பிச்சது. காகம் ரொம்ப வருத்தப்பட்டு நண்டிடம் ஓடிப்போய் சொன்னது. காகம், நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா? நண்டு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் பாம்பு மறுபடியும் வந்ததும் நண்டு மெதுவா சென்று பாம்பின் வாளை கடிச்சது. பாம்பு வலியில துடிச்சு ஐயோன்னு சொல்லி வேகமா ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பாம்பு அந்த மரத்துக்கே திரும்ப வரல. காகம் சந்தோஷமா நண்டுக்கு நன்றி சொன்னது. 2 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. Today, we have moral stories from Panchatantra Kathaikal. Help! This rock is so heavy! I can't move it! Oh no! Wow! That rock looks incredibly heavy! Why are you carrying such a big one? I need to move it all the way across the beach. You talk? Yes, and I also walk sideways. Why carry that heavy rock, little crab? It makes me strong for the challenges ahead. நண்பன் 4 இட்லி சாப்பிடுறான், நான் ஏன் 3 தான்? இந்த பொறாம சீனுவ எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல ராமு, சீனு 2 பேர் சூப்பர் நண்பர்கள். 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கி ஒரே வேளையில வேலை செஞ்சாங்க. காலையில எழுந்ததும் சேர்ந்து இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சீனு முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு நான் முந்தி போய் 4 இட்லி எடுத்துக்கிறேன்னு சொல்லி. ரொம்ப சீக்கிரமா எழுந்து இட்லி தட்டுல 4 இட்லி எடுத்துக்கிட்டான். அப்போ ராமு வந்தான். தட்டுல இட்லி இல்ல. ஆனா ராமு கோபப்படல, சிரிச்சுட்டே சொன்னான், சரி சீனு, நீ 4 எடுத்துட்டியா? நான் 3 தான் சாப்பிடுறேன். ராமு இன்னும் சொன்னான், நீ 4 எடுத்தாலும் உனக்கு ருசி வராது. பொறாமை இருந்தா வயிறும் மனசும் நிறையாது. சீனு உண்மை புரிஞ்சுக்கிட்டான். அவன் 4 எடுத்தும் 3 தான் சாப்பிட முடிஞ்சது. சீனு சிரிச்சு சொன்னான், ராமு, இனிமே நான் 3 தான். உன் சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு 5th இட்லி கிடைச்ச மாதிரி. நீதி, பொறாமை இருந்தா ருசி வராது, நட்பு இருந்தா விருந்து. ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள் கூட்டமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பறவை மட்டும் தனியா, எப்போ பார்த்தாலும் சோகமா, அமைதியா தன்னோட பழைய நினைவுகளையே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா சந்தோஷம், வேதனை எல்லாத்தையும் கல்லுல எழுதிட்டு இருந்துச்சு. அந்த கற்களை ஒரு பொக்கிஷம் மாதிரி நினைச்சு ஒரு பையில போட்டு வச்சுக்கிட்டு எங்க பறந்தாலும் அந்த பையையும் தூக்கிட்டு போச்சு. இது என்னோட நினைவுகள், நான் தான் இதை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே சுத்துச்சு. நாளாக நாளாக கல்லோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு, அதோட பாரமும் அதிகமாச்சு. பறவை பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த பை அதுக்கு இறக்கைகள் மாதிரி இல்ல, ஒரு சுமை மாதிரி ஆனது. ஒரு நாள் வானம் கருமேகமா மாறுச்சு. மழை கொட்ட ஆரம்பிச்சுது. அந்த பறவை கீழே பறந்து போக முயற்சி பண்ணும்போது திடீர்னு பாரம் தாங்க முடியாம அது தடுமாறி கீழே விழப்போச்சு. அப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு ஞானமுள்ள ஆந்தை இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை விழுந்து அழுதுச்சு, என்னால முடியல, இந்த பாரம் ரொம்ப கனமா இருக்கு,
ன்னு கதறிச்சு. அப்போ ஆந்த மெதுவா வந்து சொன்னது, சின்ன பறவையே, நீயே இந்த பாரத்தை சுமக்கிற. பறவை சொன்னது, இது என்னோட நினைவுகள், நான் விட்டிட முடியாது. ஆந்த சிரிச்சிட்டு சொன்னது, நினைவுகள் உன்னை வழி நடத்த வேண்டும், ஆனா உன்னை சுமக்க வைக்க கூடாது. கடந்த காலத்தை பிடிச்சுக்கிட்டா அது உன்னை கணக்க வச்சு முன்னேற விடாது. வாழ்க்கை ஒரு ரேஸ் ஆஃப் லைஃப். நீ முன்னேறணும்னா லெட் கோ பண்ணு, ஃபர்கிவ் பண்ணு, ஃபர்கெட் பண்ணு. பிரசன்ட்ட அழகா ஆக்கு. பாஸ்ட் உன்னோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ண வேண்டாம். லைட் ஹார்ட்டா பேஷண்டா இருந்து முன்னேறு. அந்த பறவை முதல் முறையா சிரிச்சுச்சு. அந்த கல்லுகளை ஒவ்வொன்னா கீழே போட்டுச்சு. பை லைட்டா ஆயிடுச்சு. இறக்கைகள் சுதந்திரமா ஆனது. அந்த பறவை உயரமா அழகா புதிய வாழ்க்கை நோக்கி பறந்துச்சு. எல்லாரும் முடியாதுன்னு சொன்ன ஒரு காரியம் காது கேட்காத ஒருத்தியால மட்டுமே சாத்தியமானது. இந்த கதை முடிவுல நீங்க உங்க வாழ்க்கைய வேறு கண்ணோட்டத்துல பார்க்க போறீங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே மேகங்களை தொட்டபடி ஒரு மாபெரும் மலை. அந்த மலை உச்சியைப் பற்றி ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. அதை அடைந்தவன் வாழ்க்கையில் தோல்வியையே பார்க்க மாட்டான் என்பதுதான். அந்தக் காட்டிலிருந்த பல தவளைகள் ஒன்று சேர்ந்தன. நாம எல்லாரும் சேர்ந்து மலை உச்சியை ஏறி பார்ப்போம் என்று ஒரு தவளை சொன்னது. பல தவளைகள் முன்வந்தன. அதில் ஒருத்தி மட்டும் காது கேட்காத தவளை. இவள்தான் நம் கதையின் நாயகி. போட்டி ஆரம்பமானது. மலையின் உயரம் அதிகம், பாதை வேறு சறுக்கும், காத்து பலமா அடிக்குது. கீழே நின்ற தவளைகள் கத்த ஆரம்பிச்சாங்க. இது முடியாத காரியம், திரும்பி வாங்க, நீங்க எல்லாம் விழுந்துடுவீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தவளை கத்துவத கேட்டது. தவளை நழுவியது. இன்னொன்று சோர்ந்தது. ஒவ்வொருத்தரா கீழே விழுந்தனர். அந்த வார்த்தைகள் அவர்களோட மனசை உடைத்தது. ஆமா, நம்மால முடியாது என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்து, ஆனா காது கேட்காத தவளை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு தாவல், ஒரு பிடி. உடம்பு சோர்ந்தாலும் மனம் உறுதியா இருந்தது. கீழே இருந்து சத்தம் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா அவளுக்கு எதுவுமே கேட்கலை. நேரம் கடந்தது. சூரியன் சாய்ந்தது. அந்த தவளை இறுதியாக மலையுச்சியை அடைந்தாள். மேகங்கள் அருகில். காற்று முகத்தைத் தொட்டது. வெற்றியை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். கீழே இருந்த தவளைகள் அதிர்ச்சியில் நின்றன. நாங்க இவ்வளவு கத்தினோம், நீ எப்படி தொடர்ந்து ஏறினாய் என்றது தவளைகள். அவள் சிரித்தபடி சொன்னாள், எனக்கு காது கேட்காது, நீங்க எல்லாம் என்ன முடியும், முன்னே போன்னு ஊக்கப்படுத்துறீங்கன்னு தான் நினைச்சேன். கீழே இருந்த தவளைகள் அதிர்ச்சியில் நின்றன. சில நேரம் வெற்றிக்கான ரகசியம் காது கேளாமல் இருப்பதுதான். எல்லாரும் சொல்ற முடியாது, அது அவர்களோட பயம். உன் எல்லை இல்லை. உன் கனவுக்கு எதிரான வார்த்தைகளுக்கு காதை மூடு. உன் நம்பிக்கைக்கு மட்டும் செவி கொடு. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for Love. subscribing. முன்னொரு காலத்தில் கோணங்கிப்பட்டினம் என்ற ஊரில் ஒரு மந்தை மேய்ப்பவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய ஆடுகள் இருந்தன. ஆனால் அவைகளை காவல் காக்க அவனால் சரியாக முடியவில்லை. தினமும் ஒரு ஆடு காணாமல் போனது. இதனால் பயந்த மேய்ப்பவன் 2 வேட்டை நாய்களை வாங்கி காவலுக்கு வைத்தான். ஆனால் அவைகளுக்கு தினமும் 2 எலிகளை மட்டும் உணவாக கொடுத்தான். நாய்களுக்கு அது போதாத உணவு. அதனால் இரவில் ஓநாய் வந்து ஆட்டை கொன்றுவிட்டு சென்ற மீதி மாமிசத்தை வேட்டை நாய்கள் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் மேய்ப்பவன் மறைந்து இருந்து பார்த்தபோது உண்மை அவனுக்கு தெரிந்தது. மனமுடைந்து சோகமாக அமர்ந்தான். அன்றைய அந்த காட்டில் வேறொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நரி தண்ணீர் தேடி அலைந்தபோது தவறி ஒரு கிணற்றில் விழுந்தது. மேலே வர வழியில்லை. யாராவது காப்பாற்றுவார்கள் என்று காத்திருந்தது.
நாட்கள் போயின. பசி, தூக்கம் எல்லாம் மறந்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஓர் ஆடு வந்தது. நரி உடனே புத்திசாலித்தனமாக யோசித்தது. ஆடண்ணா, இந்த கிணத்து தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கு. நானே வேணும்னு தான் உள்ளே இறங்கினேன் என்று பொய் பேசினது. ஆடு யோசிக்காமல் கிணற்றில் குதித்தது. அப்போதுதான் உண்மை புரிந்தது. நரி ஆடு மீது ஏறி வெளியே வந்தது. ஆனால் ஆட்டை காப்பாற்றாமல், விவேகமில்லாமல் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றது. கிணற்றில் சிக்கிய ஆடு தன் முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தியது. அந்த நேரத்தில் அந்த வழியாக முனிவர் ஒருவர் வந்தார். கிணற்றில் சிக்கிய ஆட்டையும் சோகமாக அமர்ந்த மெய்ப்பனையும் பார்த்தார். இருவருக்கும் ஒரே அறிவுரை கூறினார். யோசிக்காமல் நம்புவதும் தவறு, வேலை வாங்கிக் கொண்டு தேவையானதை கொடுக்காததும் தவறு. பசி தீராதவன் நம்பிக்கையோடு உழைக்க மாட்டான். புத்தியில்லாமல் முடிவெடுப்பவன் சிக்கலில் விழுவான். முனிவர்: மகனே, யாருக்கும் வயிறார உணவு கொடுத்தால்தான் வேலை செய்வர். நீயோ 2 எலிகளை மாத்திரம் நாய்களுக்கு உணவாகக் கொடுக்கிறாய். இது அவைகளுக்கு பத்தாது. நீ அவ்வப்போது உன் வீட்டிற்காக ஆட்டை வெட்டுகிறாய் அல்லவா? அந்த மாமிசத்திலிருந்து சிறு துண்டுகளையாவது எடுத்து இந்த நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிக் கொடுத்தால்தான் அவைகள் உனக்காக நன்கு வேலை செய்யும் என்றார். அதன்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டான் மேய்ப்பன். அப்படியே செய்து வந்தான். அதற்கு நல்ல பலன் கிடைத்தது. அன்றிலிருந்து மந்தையில் ஆடுகள் குறையவில்லை. மறுநாள் ஓநாய்கள் ஆட்டை தின்ன வந்தன. அதைக் கண்ட வேட்டை நாய்கள் அவைகளை விரட்டின. என்ன, இத்தனை நாட்களாக நாங்கள் விட்டுச் சென்ற மாமிசத்தை தின்றீர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்னவாயிற்று என்றன. உங்களது எச்சில் மாமிசம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தலைவர் வயிறு நிலை எங்களுக்கு மாமிசம் கொடுக்கிறார் என்றன. அவற்றை மீறி ஓநாய்கள் மந்தைக்குள் நுழைந்தன. அவைகள் மீது பாய்ந்து கிழித்துக் கொன்றன வேட்டை நாய்கள். மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் மந்தை மேய்ப்பன். மேய்ப்பன் உடனே தன் தவறை உணர்ந்தான். முனிவரின் உதவியால் ஆடும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டது. அன்றிலிருந்து மெய்ப்பனும் ஆடும் ஒரு விஷயத்தை மறக்கவில்லை. நீதி. புத்தியில்லாமல் நம்புவதும் பொறுப்பில்லாமல் வேலை வாங்குவதும் இரண்டுமே நம்மையே சிக்கலில் தள்ளும். விவேகமும் நியாயமும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாகும். Look at me go! I'm so fast! Wait, which way was I going? I can do this all day! Hey, oops, didn't see you there. ஆமை பந்தயக் கோட்டில் நின்றபோது அதன் மனதில் ஒரு சின்ன ஆனால் மிக தெளிவான கேள்வி எழுந்தது. எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான இலக்கு எது? அது கண்களை மூடி சுற்றிலும் ஓடும் காற்றையும் முயலின் சிரிப்பையும் காட்டின் சத்தங்களையும் ஒரு நிமிடம் மட்டும் விலக்கி வைத்தது. பதில் உள்ளுக்குள்ளிருந்து வந்தது. இந்த பந்தயத்தை முடிப்பது. வேறு எதுவும் இல்லை. புகழ் வேண்டாம், மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசை வேண்டாம், வெறும் முடிப்பது மட்டுமே. அந்த ஒரு இலக்கு தெளிவாக மனதில் பதிந்தது. ஆமை தன் ஓட்டின் மேல் ஒரு சின்ன கற்பனை குறியீட்டை வரைந்து கொண்டது. ஒரு சிறிய வட்டம், அதன் நடுவில் ஒரு கோடு. இதுதான் என் இலக்கு. வேறு எந்த பாதையும் எந்த கவர்ச்சியும் என்னை இதிலிருந்து திசை திருப்பக்கூடாது. முயல் போல பல இலக்குகளை ஒரே நேரத்தில் துரத்தினால் என்ன ஆகும் என்று அது நினைத்துப் பார்த்தது. ஒரு பக்கம் வேகமாக ஓட, இன்னொரு பக்கம் புகழ் தேட, மேலும் ஒரு பக்கம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க, எல்லாம் கலந்து குழப்பமாகி இறுதியில் எதுவுமே முழுமையாக முடியாது. ஆனால் ஒரே ஒரு இலக்கு என்றால்
அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நோக்கி எல்லா சக்தியும் செலுத்த முடியும். ஆமை மெதுவாக முதலடியை எடுத்து வைத்தது. அந்த அடி சின்னதாக இருந்தாலும் அது தன் தெளிவான இலக்கோடு இணைந்திருந்தது. நான் ஓடவில்லை, பறக்கவில்லை, ஆனால் நான் நகர்கிறேன், என் இலக்கு நோக்கி. இந்த ஒரு நிமிட யோசனை ஆமையின் முழு பயணத்தையும் மாற்றியது. ஏனெனே சரியான இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மற்ற எல்லா முடிவுகளும் எளிதாகின்றன. இது என் இலக்குக்கு உதவுமா என்ற ஒரே கேள்வி போதும். ஆம் என்றால் செய், இல்லை என்றால் விடு. நீங்களும் இன்று ஒரு நிமிடம் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இப்போது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரே இலக்கு எது? அதை ஒரு வரியில் எழுதுங்கள். அதுவே உங்கள் முதல் ஆமையடி. ஏனெனில் தெளிவில்லாத இலக்கு எதுவும் உண்மையான பயணத்தை தொடங்காது. இந்த விதியை உங்கள் ஜேர்னலில் எழுதி அதை தினமும் ஒரு முறை படியுங்கள். அப்போது ஆமை உங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிக்கும். After running fast, the rabbit was exhausted. It found a spot under the tree to rest and catch its breath. ஒரு அழகிய கிராமத்தில் வயதான பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு சிறிய மரத்தை சுற்றி சில காசுகளை வைத்தாள். அது ஒரு சிறிய பணப்பை போல இருந்தது. இது என் எதிர்காலம் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த சுற்றை அவள் தினமும் தண்ணீர் ஊற்றி உரமிட்டு பாதுகாத்து வளர்த்தாள். காலம் செல்லச் செல்ல அந்த சுற்று ஒரு சிறிய கன்றாக வளர்ந்தது. அது ஒரு மரக்கன்று போல தோன்றியது. லக்ஷ்மி அதை பார்த்து மகிழ்ந்தாள். நீ என் கனவு மரம் என்று அழைத்தாள். கிராமத்தை ஒரு பெரிய புயல் தாக்கியது. மலைப்பகுதியிலிருந்து வந்த அந்த புயல் காற்றும் மழையும் கொண்டு வந்தது. மரங்கள் சரிந்தன, வீடுகள் சேதமடைந்தன. லட்சுமியின் கன்றும் அந்த புயலில் போராடியது. அது தன் வேர்களால் பிடித்துக்கொள்ள முயன்றது. ஆனால் புயலின் வலிமை அதிகமாக இருந்தது. மரம் முறிந்து கீழே விழுந்தது. மரம் போல இருந்த அது இப்போது உடைந்து கிடந்தது. கன்றுக்குட்டி, அவள் கண்கள் கலங்கின. என் முயற்சி வீணானதா என்று அழுதாள். ஆனால் லட்சுமி தோல்வியில் துவண்டவள் அல்ல. அவள் அழுது கொண்டிருந்தபோது தன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. போதும், கவலை வேண்டாம், வாழ்க்கை என்பது மீண்டும் தொடங்குவதே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் மீண்டும் ஒரு சிறிய செடியை விதைத்தாள். இம்முறை அவள் அதை மிகுந்த கவனத்துடன் வளர்த்தாள். தினமும் தண்ணீர், உரம், அன்பு எல்லாம் கொடுத்தாள். காலம் செல்ல செல்ல அந்த செடி நன்கு வளர்ந்தது. அது ஒரு பெரிய மரமாக உருவெடுத்தது. ஆச்சரியம்! அந்த மரத்தில் பணம் காய்த்தது. பணமழை போல கொட்டியது. பச்சை இலைகளுக்கு பதிலாக நோட்டுகள், காசுகள் தொங்கின. லட்சுமி அதை பார்த்து வியந்தாள். என் முயற்சி பலித்தது என்று மகிழ்ந்தாள். அந்த பணத்தை அவள் மூட்டைகளாக கட்டினாள். கிராமத்தில் ஏழைகளுக்கு உதவினாள். ஆனால் திடீரென அவள் உறக்கத்திலிருந்து கண்விழித்தாள். அவள் படுக்கையில் இருந்தாள். சுற்றிலும் அவளது சிறிய வீடு. பணமழையா, மரமா, எல்லாம் கனவு. அவள் சிரித்தாள். என்ன இது, கனவா என்று மீண்டும் சிரித்தாள். பணம் காய்க்கும் மரம் கனவில்தான் கிடைக்கும். நிஜத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் எழுந்து தன் வேலையை தொடங்கினாள். முயற்சியின் பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், ஆனால் மீண்டும் முயற்சி செய்வதே வெற்றியின் திறவுகோல். லட்சுமியைப் போல நாமும் கனவுகளை நிஜமாக்க முயல வேண்டும்.
பணம் காய்க்கும் மரம் போன்ற அற்புதங்கள் கனவில் மட்டுமே. ஆனால் உழைப்பால், சேமிப்பால், உதவும் மனதால் நாம் செழிப்பை அடையலாம். ஒரு பெரிய பசுமையான மரத்தில் ஒரு காக்கா தம்பதி அமைதியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அழகான குஞ்சுகள் பொரிந்தன. ஆனால் அந்த மரத்தின் வேரில் ஒரு கொடிய கருநாகம் வசித்தது. அந்த பாம்பு ஒவ்வொரு முறையும் குஞ்சுகளை விழுங்கிவிடும். வருடா வருடம் இப்படியே நடந்தது. காக்கா தம்பதியின் இதயம் கலங்கியது. ஒரு வருடம் மீண்டும் குஞ்சுகள் பொரிந்தன. ஆண் காகம் மனைவியிடம் சொன்னது, இந்த முறையாவது நம்ம குஞ்சுகளை காப்பாத்தணும், இல்லனா எல்லாம் போயிடும். பெண் காகம் புத்திசாலித்தனமாக சிரித்து சொன்னது, நாம பலத்தால் ஜெயிக்க முடியாது, ஆனா புத்தியால் ஜெயிக்கலாம். அப்போது அருகில் ஒரு அழகான ராஜகுமாரி குளிக்க வந்தாள். அவள் தன் தங்க நகைகளை கரையில் வைத்துவிட்டு குளித்தாள். காகம் தம்பதி உடனே ஒரு தந்திரம் செய்தது. காகம் தம்பதி ஒரு பளபளப்பான முத்து மாலையை கவ்வி பாம்பு வசிக்கும் குழியின் நேரடியாக போய் வீசியது. பிறகு உரக்க கத்தியது, கொள்ளை கொள்ளை, நகை திருட்டு. ராஜகுமாரியின் காவலர்கள் ஓடி வந்தார்கள். நகை எங்கே என்று தேடினார்கள். காகம் மீண்டும் கத்த அவர்கள் பாம்பு குழியை நோக்கி வந்தார்கள். அங்கே பளிச்சென்று நகை கிடந்தது. காவலர்கள் கோபத்தில் இந்த பாம்புதான் திருடியிருக்கு என்று நினைத்து கூடாரங்களால் அடித்து பாம்பை கொன்றுவிட்டார்கள். பாம்பு இறந்த பிறகு காக்கா தம்பதி தங்கள் குஞ்சுகளை பத்திரமாக வளர்த்தது. இனி யாரும் அவர்களை தொந்தரவு செய்ய முடியவில்லை. நீதி, பலம் இல்லாவிட்டாலும் புத்தியால் எதிரியை வெல்ல முடியும். தந்திரமே உண்மையான வெற்றிக்கு வழி செய்யும். ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு அழகான காட்டில் ஒரு கர்ப்பிணி மான் வாழ்ந்தது. பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென ஆபத்து தொடங்கியது. ஒரு வேடன் அதை பார்த்து துரத்த ஆரம்பித்தான். மான் பயந்து ஓடியது. வேகமாக ஓடியது. ஆனால் ஆபத்து அதிகரித்தது. ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு வந்தபோது காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. முன்னால் தீ, பின்னால் வேடன். மான் சிக்கிக் கொண்டது. தப்பிக்க வழி தெரியவில்லை. அப்போது ஒரு பயங்கரமான புலி அந்த பக்கம் வந்தது. புலி மானை நோக்கி நெருங்கியது. இப்போது 3 ஆபத்துகள்: வேடன், தீ, புலி. மான் கொஞ்சம் தூரம் ஓடியபோது திடீரென மின்னல் இடித்தது. ஒரு மரம் விழுந்து வழியை தடுத்தது. இப்போது 4 பக்கங்களிலும் ஆபத்து: வேடன், தீ, புலி, மரத்தடுப்பு. களைப்பில் மான் ஒரு மரத்தடியில் நின்றது. தன் உள்ளார்ந்த மனதிடம் கேட்டது, இப்போ என்ன செய்வது? எப்படி தப்பிப்பது? அப்போது அந்த உள்ளுணர்வு, உன் மனமே உனக்கு குரு, பதில் சொன்னது. உன் கடமையை மட்டும் செய். இப்போ உனக்கு ஒரே கடமை குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுப்பது. வேற எதையும் யோசிக்காதே. முழு கவனத்துடன் அதில் ஈடுபடு. மான் அந்த வார்த்தையை கேட்டு பயத்தை விட்டது. கண்களை மூடி முழு மனதுடன் பிரசவத்தில் கவனம் செலுத்தியது. குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் ஈடுபட்டது. அதே சமயத்தில் வானம் இருட்டி பெரிய மழை கொட்டத் தொடங்கியது. மழை தீயை அணைத்தது. வேடன் பயந்து ஓடினான். புலியும் மழையில் துரத்தி சென்றது. இடியின் ஒளியும் நின்றது. இயற்கை தானாகவே எல்லா ஆபத்துகளையும் நீக்கியது. மான் பாதுகாப்பாக தன் குழந்தையை பெற்றெடுத்தது. உன் மனமே உனக்கு குரு. முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையை செய்தால் மற்ற எல்லா தடைகளும் தானாக விலகிவிடும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்து. இயற்கை அல்லது கடவுள் உன்னை பாதுகாக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் பசுமை தழவும் வயல்களுக்கு நடுவே வாழ்ந்தான் ஒருவன். அவன் பெயர் ராமு. அவன் தோட்டம் முழுக்க கரும்பு வயல்கள், காய்கறிகள். ஆனால் அவன் இதயத்தில் ஒரு தனிக்கனவு. அவன் வளர்க்கும் தர்பூசணிகள் மிகப் பெரிதாக, இனிப்பாக, உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர வேண்டும் என்று. ஒரு நாள் தோட்டத்தில் உழைத்து கொண்டிருந்த ராமுவிடம் ஒரு சிறிய குரங்கு குட்டி வந்தது. கிரீச் கிரீச் என்று பசியோடு கத்தியது. ராமு சிரித்து, வா குட்டி, பசிதானே, எடு என்று தக்காளியும் கத்தரிக்காயும் கொடுத்தான். அன்று முதல் அந்த குரங்கு குட்டி அவன் நண்பனானது. ஆனால் கிராமத்தில் பெரிய துன்பம்.
மழை இல்லை, மண் வறண்டு போயிருந்தது, பயிர்கள் வளரவில்லை. மக்கள் கவலையில் மூழ்கினர். ராமு தனியே உட்கார்ந்து யோசித்தான். என் தர்பூசணி மட்டும் ஏன் இவ்வளவு பெரிதாக வளர்கிறது? நான் தினமும் அதற்கு பேசுகிறேன், பாட்டு பாடுகிறேன், அன்பு கொடுக்கிறேன். ஆனால் மற்ற செடிகளுக்கு? அப்போது அவன் முடிவு செய்தான். எல்லா பயிர்களுக்கும் சமமான அன்பு கொடுப்பேன். அதிகாலை எழுந்து ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் ஊற்றினான். குரங்கு குட்டி உதவியது, மண்ணை தளர்த்தியது. கிராம மக்கள் சிரித்தனர். ராமு பைத்தியமா என்று கேட்டனர். ஆனால் ராமு சிரித்தபடி சொன்னான், இல்லை, இது அன்பு. அன்பு கொடுத்தால் எதுவும் வளரும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் தோட்டத்தில் மிகப்பெரிய தர்பூசணி பழுத்தது. 2 பேர் தூக்க வேண்டிய அளவு. மக்கள் ஓடி வந்து ஆச்சரியப்பட்டனர். ராமு அதை வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்தான். சுவை அற்புதம். அதே அன்பால் மற்ற பயிர்களும் வளர்ந்தன. காய்கறிகள் பசுமையாக, பழங்கள் இனிப்பாக, கிராமம் மகிழ்ச்சியில் திளைத்தது. பண்டிகை நாளில் மக்கள் ராமுவை சுற்றி நின்று மாலை அணிவித்து கைகூப்பி நன்றி சொன்னார்கள். ராமு தரையில் உட்கார்ந்து தன் குரங்கு நண்பனை தடவிக் கொடுத்தபடி சொன்னான், நான் ஒன்றும் பெரியது செய்யல, வெறும் அன்பும் உழைப்பும் நம்பிக்கையும் கொடுத்தேன், அவ்வளவுதான். நண்பர்களே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க பெரிய பணம் தேவையில்லை, பெரிய ஆதரவு தேவையில்லை. தினசரி உழைப்பு பிளஸ் அன்பு பிளஸ் நம்பிக்கை, இவை 3ம் இருந்தால் போதும். ஒரு சிறிய தோட்டம் கூட மாறலாம். உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்களும் உங்கள் கனவுகளுக்கு தினமும் கொஞ்சம் அன்பு கொடுங்கள். பாருங்கள், அது எவ்வளவு பெரிய வெற்றியாக பழுக்கும். The fields are beautiful, but my watermelons will be the biggest and the tastiest of them all. Come on, kid. Come on. Are you hungry? Take it. Screech, screech. Ramu and the little monkey became friends. But the village crops were failing due to drought, worrying everyone. Oh, why is only my watermelon growing so big? Because every day I talk to it, sing to it, water its roots. Panaya. Then he decided, I will give equal love to all crops. The baby monkey ran along with him and brought small sticks to help loosen the soil. The villagers laughed. Wow, look at the size of this watermelon. Ramu, it's enormous! Let's cut it. Everyone will taste it. This tastes amazing, Ramu. Best watermelon ever. I thank you all. The crops are bountiful. Bless your heart. So sweet. And green. Look at this wonderful yield. I didn't do anything great. I just gave love, work, and faith. That's all. To achieve anything in life, you don't dig money. Daily work plus love plus faith is enough. ஒரு காட்டுல ஒரு பெரிய யானை ஒன்னு வாழ்ந்து வந்தது. அது தான் துதிக்கையாலையும் கால்களாலையும் எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி நான் தான் இந்த காட்டு ராஜான்னு கர்வமா அலைந்து கொண்டிருந்தது. எல்லா விலங்குகளும் அதை பார்த்த உடனே ஓடி ஒளிந்து கொள்ளும். யாரும் அதுக்கு எதிரா பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன எறும்பு அந்த யானையோட காலுக்கு அருகிலா போய் நின்னு பார்த்தது. யானை கீழே பார்த்தது. சிரிச்சிட்டு, ஏய் சின்ன எறும்பே, என் கால் மேல ஏறி வா, உன்னை ஒரே அடியா நசுக்கிடுவேன்னு கர்ஜிச்சுது. எறும்பு பயப்படாம, அண்ணா யானை, உன் உடம்பு பெருசு, பலம் அதிகம், ஆனா உன்னை நான் தோற்கடிக்க போறேன்னு சொல்லுச்சு. யானை பெருசா சிரிச்சு, நீயா என்ன தோற்கடிக்க? சரி, முயற்சி பண்ணு பார்க்கலான்னு சவால் விட்டுச்சு. எறும்பு உடனே யானையோட கால் விரல்களுக்கு நடுவுல ஏறி அங்க இருந்த சின்ன சின்ன இடுக்குல போய் நுழைஞ்சிச்சு. பிறகு யானையோட தோலை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு குத்துச்சு. யானைக்கு கொஞ்சம் அரிப்பு. அது காலை அசைச்சு துதுக்கையால அடிச்சு தரையில உதைச்சு எறும்ப துரத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா எறும்பு வேகமா ஓடி யானையோட மற்றொரு கால் இடுக்குக்கு போயிடுச்சு. அங்கேயும் அதே மாதிரி கடிச்சு தொல்லை கொடுத்துச்சு. யானைக்கு அரிப்பு தாங்க முடியல. அது தரையில புரண்டு மரத்துல உரசி தான் கால்களை அடிச்சுது. ஆனா எறும்பு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இப்படி நாள் முழுக்க எறும்பு யானையை தொல்லை பண்ணுச்சு. யானைக்கு தூக்கமே இல்ல, சாப்பாடும் சரியா சாப்பிட முடியல. கடைசியா யானை களைச்சு போய்
போதும் எறும்பே, நீ ஜெயிச்சிட்ட. உன் சின்ன உடம்புல எவ்வளோ தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. என்னால உன்னை சமாளிக்க முடியலன்னு சொல்லி தலைய சாய்ச்சிச்சு. எறும்பு சிரிச்சு, அண்ணா, உருவத்தை பார்த்து எல்லாம வேண்டும். சின்னவங்க கூட பெரிய பலத்தை காட்ட முடியும். உன் பலம் வெளியே தெரியுது, ஆனா என் பலம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நீதி. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் கேவலமா நினைக்கக்கூடாது. சிறியவர்களிடம் கூட பெரிய தைரியமும் திறமையும் இருக்கலாம். உண்மையான வெற்றி உடல் பலத்துல இல்ல, மன உறுதி மற்றும் புத்தியில்தான் உள்ளது. என்ன நண்பர்களே, இது போல கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். காட்டுல ஒரு பழைய மரத்துல ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப லேசி, ஆனா ரொம்ப தந்திரகாரி. ஒரு நாள் அது கேட்டுச்சு, காட்டு ராஜா யானைக்கு வயசாகிடுச்சு. அதனால புது ராஜா யாருன்னு தேர்ந்தெடுக்க போறாங்களாம். யானை ஒரு போட்டி வச்சிருக்கு. எவன் எனக்கு மிக அழகான மிக பயனுள்ள பரிசு கொடுக்கறானோ அவனே அடுத்த ராஜா. எல்லா விலங்குகளும் தங்கள் திறமையை காட்ட ஆரம்பிச்சாங்க. சிங்கம் தன் வாலை சுத்தி அழகா நடமாடுச்சு. மான் பூக்களை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணுச்சு. குருவி இனிமையா பாடுச்சு. ஆனா காக்கா ஒன்னும் செய்யல. அது யோசிச்சு ஒரு திட்டம் போட்டுச்சு. அடுத்த நாள் காக்கா எல்லா விலங்குகள் முன்னாடி வந்து சொல்லுச்சு, நான் இனி உண்ணாவிரதம் இருக்கேன். இனி புல் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் தவம் பண்ணி சிவபெருமானோட அருள் பெற்றுட்டேன். இனி என் இறகுகள்ல இருந்து தங்க மாதிரி ஒளி வருது பாருங்க, இது தெய்வீக சக்தி. அதை கேட்ட மயில் சிரிச்சு, ஏன்பா காக்கா, உன் இறகு கருப்பா இருக்கு, எங்க தங்க ஒளின்னு கேட்டுச்சு. ஆனா காக்கா சொன்னுச்சு, அது உன்னோட கண்ணுக்கு தெரியல, நீ இன்னும் தூய்மையா இல்லன்னு சொல்லி எல்லாரையும் குழப்புச்சு. பல விலங்குகள் நம்பிட்டாங்க. அவங்க காக்காவுக்கு பழங்கள், கொட்டைகள், தேன் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. காக்கா சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. ஆனா இது எனக்கு வேண்டாம், ஆனா நீங்க கொடுக்கறதால தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துச்சு. ஒரு நாள் இரவு காக்கா தனியா போய் ஒரு கொக்கை மேல பாய்ந்து சாப்பிட போக, அதை பார்த்துட்டு ஒரு விவேகி மயில், அதான் நம்ம ஹீரோ, இருந்துச்சு. மயில் அமைதியா பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு திட்டம் போட்டுச்சு. மறுநாள் மயில் காக்காவை கூப்பிட்டு சொன்னுச்சு, காக்கா சாமி, நீங்க தவம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை. என் இறகுகள் ஒன்று வாடிடுச்சு. உங்க தெய்வீக ஒளியால என்னை குணப்படுத்த முடியுமா? காக்கா சந்தோஷப்பட்டு, வா, என் இறக அசைச்சு உனக்கு ஆசிர்வாதம் பண்றேன்னு சொல்லி மயில் பக்கத்துல வந்துச்சு. ஆனா மயில் தான் அழகான இறகுகளை திறந்து அதுல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி துண்டு முன்னாடி கிடைச்சது காட்டி காக்காவோட முகத்துல பிரதிபலிச்சு. காக்கா தான் முகத்தை பார்த்துட்டு அதிர்ந்து போச்சு. அது இன்னும் கருப்பா அழுக்கா கொள்ளக்கார மாதிரி தெரிஞ்சுச்சு. அதோட சேர்த்து மயில் சத்தமா சொன்னுச்சு, இதுதான் உன் உண்மை ரூபம் காக்கா, தங்க ஒளி இல்ல, உன் தந்திர ஒளி மட்டுமே. நீ தவமும் இல்ல, உண்ணாவிரதமும் இல்ல, நீ எங்களை ஏமாத்தி சாப்பிடுற. எல்லா விலங்குகளும் கோபமா கத்துனாங்க. யானை ராஜா வந்து காக்காவை கைது பண்ணி, இனி நீ இந்த காட்டுல திருட்டு பண்ணக்கூடாது, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு மட்டுமே பறன்னு தண்டனை கொடுத்தாரு. கடைசியில யானை ராஜா மயில தேர்ந்தெடுத்தாரு. ஏன்னா அது அழகு மட்டுமில்ல, புத்தியும் நேர்மையும் உள்ளவன். மயில் புது ராஜாவா ஆகி காட்டுக்கு நல்ல ஆட்சி செஞ்சுச்சு. நீதி. அழகான வார்த்தைகளால யாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க. உண்மைய கண்டுபிடிக்க புத்திய வச்சு கவனமா இருங்க. தோற்றம் ஏமாட்டும், ஆனா செயல் உண்மைய காட்டும். ஒரு காட்டில் ஒரு சின்ன எறும்பு வாழ்ந்தது. அது தினமும் காலையில் எழுந்து உணவு சேகரிக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அதே காட்டில் ஒரு தேனீ இருந்தது. அது இன்று வேலை செய்ய வேண்டாம், நாளை செய்யலாம் என்று சோம்பேறித்தனமாக இருந்தது. மழைக்காலம் வந்தது. எறும்பு தன் சிறு குடிசையில் உணவு நிரம்பியிருந்தது. சந்தோஷமாக இருந்தது. தேனீ பசியால் வாடியது. எறும்பிடம் வந்து உதவி கேட்டது. எறும்பு சிரித்து சொன்னது, நீ ஏன் முன்பே உழைக்கலில்லை? இப்போது நான் உனக்கு உதவ முடியாது. ஆனால் நாளை இருந்து உழைத்தால் உன் வாழ்க்கை மாறும். நீதி. ஒவ்வொரு நாளும் சிறிது உழைப்பதுதான் பெரிய வெற்றியைத் தரும். இன்று தள்ளிப்போடாதே, இப்போதே ஆரம்பி. மறுபடியும் முயற்சி செய், வெற்றி உன்னை தேடி வரும். WPAS#
என்ன நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உணவு கொடுக்காத எறும்பு மேல தப்பா இல்ல உழைக்காத தேனீ மேல தப்பா? கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய், அடுத்த கதையில் சந்திப்போம். ஒரு மழைக்கால மாலை ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து மனம் தளர்ந்து போயிருந்தான். என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாம் வீண் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்ணில் பட்டது ஒரு சின்ன எறும்பு. அது ஒரு பெரிய ரொட்டி துண்டை அல்லது சர்க்கரை துகளை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. அந்த ரொட்டி துண்டு எறும்பை விட எத்தனை மடங்கு பெரியது! ஆனாலும் எறும்பு சோர்வடையாமல் நிறுத்தாமல் இழுத்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு கல் தடப்பு வந்தது. எறும்பு முயன்றது, முடியவில்லை. பின்வாங்கியது. மீண்டும் முயன்றது, மீண்டும் தோல்வி. இப்படி 10 முறை தோற்றது. ஆனால் 11வது முறை கொஞ்சம் வேறு பக்கமாக சாய்த்து இழுத்தது. வெற்றி! ரொட்டி துண்டு கல் தடுப்பை தாண்டிவிட்டது. அந்த மனிதன் அதை பார்த்து அதிர்ந்து போனான். எறும்பு தோற்றாலும் விடாமல் முயன்றது. அது தோல்வியை ஏற்கவில்லை, வழியை மாற்றியது. அவன் எழுந்து நின்றான். நானும் இப்படித்தான், தோல்வி வந்தாலும் விடமாட்டேன், வழி மாற்றி முயற்சி செய்வேன் என்று மனதில் உறுதியெடுத்தான். கதையின் பாடம், மாரல்: தோல்வி என்பது இறுதியல்ல, அது புதிய வழியை காட்டும் சமிக்ஞை மட்டுமே. விடாமுயற்சி இருந்தால் எந்த பெரிய தடையும் கடக்க முடியும். நீங்களும் இன்று ஒரு சின்ன எறும்பு போல ஆரம்பியுங்கள். முயற்சி நிறுத்தாதீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும். Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories.